இது வரைக்கும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு நான் ஏகப்பட்ட டிப் கொடுத்துருக்கேன். அதுல நிறைய பேர் இந்த ரெண்டு மிஸ்டேக் பண்றீங்க. அதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இருக்காது. அது என்னன்னு சொல்லட்டுமா? ஒன்னு, ஆஸ் யூஷுவல் காலையில இட்லி, மதியம் ரைஸ், நைட்டு தோசைன்னு சாப்பிட்டுட்டு நீங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணாலும் அன்னன்னைக்கு சாப்பிட்றது மட்டும்தான் பேர்ன் ஆகுமே தவிர்த்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நீங்க மாவுச்சத்தை கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்க ஓவரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு உணவுல கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த வெயிட் குறையவே குறையாது. நம்ம தான் இரிட்டேட் ஆகி எதுக்குடா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தோணும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, 4 இட்லி சாப்பிட்டு இருந்த இடத்துல நான் 2 இட்லி சாப்பிட்றேன். நிறைய ரைஸ் சாப்பிட்டு இருந்ததுல நான் இத்தனும் ரைஸ் தான் சாப்பிட்றேன். 4 தோசை சாப்பிட்டு இருந்தேன், இப்போ 2 தான் சாப்பிட்றேன். போர்ஷன் கண்ட்ரோல்ல கம்மி பண்றது மட்டுமே மேட்டர் இல்ல, எதை ஜாஸ்தி பண்றோங்கிறதும் மேட்டர். 2 இட்லி கம்மி பண்ணிட்டு புரதங்களை கொஞ்சம் சேர்க்கணும், 2 ஃப்ரூட் சேர்க்கணும், பயிர் வகைகளை சேர்க்கணும், முட்டை சாப்பிடலாம், வெஜிடபிள் சாப்பிடலாம். ஸோ சேர்க்கறது எவ்வளோங்கிறது தான் மேட்டர் வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும். நீங்க கம்மி பண்ணி நான் இவ்வளவுதான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெயிட் திருப்பி ஏறிட்டே தான் போகும். ஏன்னா நீங்க ஒரு நாள் கம்மி பண்றது 2வது நாள் 3வது நாள் ஓவரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்னைக்குமே வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய நல்லதா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா வெயிட்டும் கம்மியாகும், அழகும் கூடவே நல்லாவே வரும். கரெக்டான ஒரு பிளான் வேணும் அப்படின்னா ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ்டா போட்டு கொடுப்பாங்க. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணா குறையும். நம்மகிட்ட டயட் பிளான் எடுத்துட்டு குறைஞ்சவங்க ஒருவேளை இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது வர்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம்